பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 3 verse 7. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Today I will begin to exalt you in the eyes of all Israel. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற மனுஷங்கள்லாம் இன்னைக்கு உங்களை ஏளனமா பேசி கொண்டு இருக்கிறாங்களா? நீ கர்த்தர்னு சொல்லி எல்லா காரியமும் கர்த்தருக்காக செய்கிற, ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்வு இல்லை, பெரிய ஒரு மாற்றம் இல்லை. நீ இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலையை குறித்து யோசிச்சு பார்த்துருக்கிறியா? நீ இன்னைக்கு ஏதோ ஒரு சாதாரண நிலைமையில தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமா பேசுறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தேடின பிள்ளைங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் நிச்சயம் அவருடைய பிள்ளைங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை, அவரையே நீங்க விசுவாசிச்சு இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்டிப்பா நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க அவரை சார்ந்து இருக்கிறதுனால, நீங்க அவரையே விசுவாசிக்கிறீங்க, அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். மனுஷங்க இன்னைக்கு பேசுற இந்த காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான். அநேகர் ஏளனமா நினைச்சாங்க. அநேகர் அவங்க மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாண்டிலும் கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். அப்படிதானே? அதே போல கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களை ஏளனமா பேசலாம், இல்ல உங்களை சரியா ட்ரீட் பண்ணாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கலாம். எதுனாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசத்தோட இருங்க. நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்களை நீங்க உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாமே தகப்பனே சேப்பா பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே கடினமாக இருக்குது. ஆண்டவரே சேப்பா இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே சேப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுங்க. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். ஒரு நாள் வரும், எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a blessed day.